வணக்கம். காஞ்சிகேசன் பேசுகிறேன். கொஞ்சம் நீங்கள் சும்மா பேசலாமே. இப்போ வெளியே போயிருந்தேன். சரி, நம்ம அங்கே டைம் இருக்க பார்க்கும்போது ரஜினி ஸ்பீச் ஒன்று வந்தது. அதை நான் நோட் பண்ணேன். அதை ஆல்ரெடி பார்த்துருக்கேன். இருந்தாலும் எவ்வளோ கான்ஃபிடென்ட்டு பேச்சு அது பாருங்கள். அது பேசியிருக்காரு. அதாவது இப்போ தான் அவர் ஒரு படத்துக்கு 160 200 கோடி என்னமோ சொல்கிறாங்க. ஆனால் அவர் முதலாக அவர் ஒரு 1000 ரூபாய்க்கு எவ்வளோ கஷ்டப்பட்டார், 100 ரூபாய்க்கு எவ்வளோ கஷ்டப்பட்டாருலாம் அந்த கதையில் வருது. அதாவது இந்த 16 வயது படம் வந்து புதுசில் ஒரு ப்ரொடியூசர் ஒருத்தர் ஃபோன் பண்ணி இது மாதிரி என் படத்தில் நடிக்கிறேன், நாளைக்கு ஏவிஎம்மில் வந்துரு அப்படின்றாங்க. சரி சார், திடீர்னு சொல்கிறீங்களே, எப்படி டேட்ஸ் இருக்குது, நான் வரேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏவிஎம் வந்து இன்னும் எவ்வளோ சம்பளம்னா இவர் 1000 ரூபா கேட்டிருக்காரு. ஏன்னா அப்போல்லாம் இவருக்கு பாரதி ராஜா ஒரு பேட்டியில் சொல்லியிருக்காரு, கமலுக்கு 5000 ரூபா கொடுத்தாங்க 16 வயதில், ரஜினிக்கு 3000 ரூபா தான் கொடுத்தாங்க. அது மாதிரி அந்த டைமில். அதனால் இவர் 1000 ரூபாய்க்கு கேட்டிருக்காரு. அந்த ப்ரொடியூசரும் ஒத்துக்குன்னு சரி வந்துடுனா, இவரும் அதன்படி கார் அனுப்புவாங்கன்ட்டு வெயிட் பண்ணுறாரு. 7 மணிலேருந்து வெயிட் பண்ணுறாரு. 7 ஆச்சு, 8 ஆச்சு, 8:45 மணிக்கு ஒரு கார் வந்தோம். என்னப்பா என்ன வாங்க சார் போகலான்ட்டு ஏவிஎம் கூட்டின்னு போகிறாங்க. என்ன பணம் என்ன கொடுத்தாரா அப்படின்னு கேட்குறாரு. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, வருவார். அப்புறம் இவர் ஃபோன் பண்ணி கேட்டால், நான் வரேன் வந்து பார்க்குறேன், நீ முதல்ல மேக்கப் போடு அப்படின்னாங்க. இவர் வந்து சரின்ட்டு வெயிட் பண்ணும்போது கரெக்டாக அந்த ஏவிஎம் அந்த ஸ்டுடியோ ஃப்ளோர்லேயே வந்து ஒயிட்டு கார் வந்து நிற்குது. நின்று நேரம் இறங்கின உடனே ரஜினியை பார்த்து, ஏன்டா பணம் கொடுக்கல, நீ நடிக்க மாட்டியா, மேக்கப் போட மாட்டியா அப்படின்னு. இல்லை சார், 1000 ரூபா தரேன்னீங்களே, அதுதான் கேட்டேன். முதல்ல நீ நடி, பணம் இப்போ பர்ஸ் எதுவும் எடுத்தார்ல, நான் ஒன்று அப்புறம் தர சொல்கிறேன். நான் பணம் கொடுத்தா மேக்கப் தானே. ஓ, அவ்வளோ பெரிய ஆளாகிட்டேன், தேவையில்லை, வந்து 4 படம் தான் ஆகிருக்கு, அதுக்குள்ளே இவ்வளோ பெரிய இதுவாகிட்டேன், ஒன்றும் தேவையில்லை, இப்போ வீட்டுக்கு போ. என்ன சார் இப்படி சொல்லிட்டீங்க, எதுவும் அட்வான்ஸாவது கொடுங்க, 100 200. உனக்கு அட்வான்ஸும் கிடையாது, படமும் கிடையாது, போ வித்தோட வீட்டுக்கு போகணும். சரி கார் கொடுங்க. நான் எப்படின்னு, நான் ஒன்றுமே எடுத்தா இல்லையா, பர்ஸில் ஒன்றும் இல்லைன்னு, கார்லாம் கிடையாது, நடந்து போ அப்படின்னு. அதாவது அந்த ஃபீல்டில் அந்த டைமில் ரஜினி புதுசு இல்லையா, அப்போ வந்து அவர் சொல்கிற கதையை பார்த்தா 77 78 இருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா எனக்கு அப்போ நல்லா தெரியும். அப்போ தான் இன்ட்ரடியூஸ் ரஜினி 3 முடிச்சில் வந்தது. 75 தான் வந்தார். 75 76 இருக்கும். 3 முடிச்சு தான் முதல் படம். அதுக்கு முன்னே தான் அபூர்வ ராகங்கள் வந்தது. அதில் அவ்வளோ ஃபேமஸ் கிடையாது. 3 முடிச்சில் நல்ல கிளிக் ஆச்சு. அதுக்கப்புறம் தான் ஒவ்வொரு படமாக வரும்போது 14 வயதில் தான் இது எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லுவார். அது அவருடைய ஸ்லாங்கில் நல்லா இருக்கும், இது எப்படி இருக்குது அப்படின்னாரு. அதை போட்டு அந்த பிளாசா தேட்டர் எதிர்க்கு தான், பிளாசா தேட்டரில் தான் அந்த படமே வந்தது 3 முடிச்சு. அங்கே எதிர்க்கு தான் பெரிய பேனர் வச்சுருந்தாங்க, இந்த ரஜினி போட்டு பரட்டேன்னு போட்டு இது எப்படி இருக்குன்னு. அது மாதிரி நிறைய இடத்துல அங்கே ஒன்று வச்சுருந்தாங்க, அந்த சபை தேட்டர் எடுத்த மாதிரி ஒன்று வச்சுருந்தாங்க, வெல்லிங்டன் தேட்டர் முனையில் அங்கே ஒன்று வச்சுருந்தாங்க. அது மாதிரி மவுண்ட் ரோட்லேயே ஒரு 4-5 இடத்துல அந்த பெரிய பெரிய பேனரை வச்சுருந்தாங்க, 1000 லைட் கிட்ட அப்படின்னு. இவர் ரஜினியை அதே தான் சொல்கிறார். சரின்ட்டு அங்கேருந்து அப்படியே நான் நடந்து வரேன். ஏன்னா அப்போ ஆட்டோலாம் கிடையாதுங்க, ஒன்லி ஃபார் சைக்கிள் ரிக்ஷா, கை ரிக்ஷா அப்படி தான் இருக்கும். ஆட்டோ அதாவது ரொம்ப பைசா கேட்பாங்க, அவ்வளோ ரேர் தான் ஆட்டோலாம் அப்படின்னு. சரி, ரஜினி வரும்போது அந்த இது எப்படி இருக்குன்னு போஸ்டர்லாம் பார்த்துன்னு வந்தேன். அப்போயே நான் ஒரு சபதம் வச்சேன், இதே பிடிச்சிட்டு இருக்கேன், நம்ம பெரிய ஆளாக வரணும், வந்து இவருக்கு எதுக்கு நம்ம இறங்கணும் அப்படின்னு அந்த சபதம் போட்டிருக்காரு. அது ஒரு 2.5 வருஷம் ஆச்சு. அதுக்கப்புறம் தான் லைனாக படம் வந்துச்சு, நல்லா ஹிட்டான படம்லாம் நிறைய நடிச்சிட்டார். அவருக்கு வந்து ஃபீல்டில் ரொம்ப சப்போர்ட். இன்ட்ரடியூஸ் பண்ணது என்னவோ பாலச்சந்தர் தான். ஆனால் அவர் வந்து இந்த எஸ்பி முத்துராமன் டைரக்டர்கிட்ட தான் 27 படம் பண்ணியிருக்கார். கண்டினியூவாக படம் கொடுத்தது அவர் தான். ரொம்ப எங்கே பார்த்தாலும் அமைதியாக இருப்பார். ஏவிஎம்னுடைய டச்சில் இருப்பாங்க. எஸ்பி முத்துராமன்னா ரொம்ப அமைதியான டைப்பு. ரஜினி வந்து அவருக்கு டேரக்டர் வந்து நிறைய படம், 26 படம் 27 படம் நடிச்சிருக்காரு ஒரே டைரக்டர்கிட்ட. சரின்ட்டு அப்புறம் இவர் அப்படியே இருக்கும்போது ஒரு 2.5 வருஷம் கழித்து அது ஏவிஎம் முத்தியா செட்டியார் தான் அது, அவர்கிட்ட ஒரு ஃபாரின் கார் செகண்ட் ஹேண்டில் வாங்கியிருக்காரு. ஏன்னா அவர் இன்னொரு கார் வாங்க போகிறாருன்னா தெரியல, வாங்கிட்டார். வாங்கிட்டு இவர் வந்து இவங்க அசிஸ்டண்ட்டு சொல்லியிருக்கார் மேனேஜர்கிட்ட, ஒரு நல்ல டிரைவர் வேணும், இந்தியன் டிரைவர், அதாவது தமிழ் டிரைவர் வேணாம்,
ஆங்கிலோ இந்தியன் இங்கிலீஷ் டிரைவர் வேணும், ஃபாரின் டிரைவர் வேணும்னா, ஏன்னா அது ஃபாரின் கார். சரின்ட்டு அவர் என்ன பண்ணார், ஒரு ஆங்கிலோ இந்தியன் எடுத்து போட்டாங்க டிரைவரை. இவர் மறுநாள் பார்த்தா கார் வந்து நிற்குது, சும்மா ஒயிட் கலரில். டிரைவருக்கு உடனே இறங்கி வந்தால் பெரிய இவரோட உயரமாக இருக்கான டிரைவர், அவர் சொன்னது தான், இவரோட உயரமாக இருக்காங்க. அப்படி பெண்டாகி கேப் காட்டி, வெல்கம் சார், சிட்டிங் ஃப்ரண்ட் ஆர் பேக் அப்படின்னா, பேக் சைடு இன்னும் சரி பின் சீட்டில் உட்காந்து எட்ரா வண்டியானா தூக்கி நேராக போய் அந்த ஏவிஎம் ஸ்டுடியோ அதே ஃப்ளோரில் போய் நின்று, அந்த முதல்ல ஒரு ப்ரொடியூசர் சொன்னார் பாருங்கள், அந்த காருக்கு பக்கத்தில் இவர் காரை நிறுத்தினான். நின்று இறங்கும்போது அவங்களாம் யாரோ நினச்சிட்டாங்க, சரி யாரோ வந்திருக்காங்க, பார்த்தா இவர் தான் இறங்கினானா. இறங்கினோன்னே அந்த ப்ரொடியூசரையும் பார்த்துருக்காரு. இவர் இறங்கினா அவர்லாம் அப்போ அந்த டைம் நல்லா நிறையா சிகரெட் ஸ்டைல் தான் நிறையா. அதனால் இறங்குனா அந்த 555 அப்போ ரொம்ப ஃபேமஸ். அது 555 ஒன்று வரும். அந்த புகாரி சுருட்டுன்னு ஒன்று இருக்கும், புகாரி சிகரெட்னு ஒன்று இருப்பாங்க. அதெல்லாம் பிடிச்சின்னா பெரிய வசதியானவங்க தான் அதெல்லாம் பிடிப்பாங்க அப்படின்னு. ஏன்னா அதனுடைய விலை அப்போவே 350 கிட்ட ஏதோ ரேஞ்சு வரும். புகாரி சுருட்டு, இந்த 555 சிகரெட்லாம் எனக்கு எப்படி தெரியும் கேட்குறீங்களா, கேள்வி தான் பட்டிருக்கேன். சரின்ட்டு அந்த சிகரெட் 555 சிகரெட்டு மற்ற சிகரெட்டோட இன்னும் ஒரு 2 இன்ச்சஸ் தால்ஸ் இருக்கும். அது அவ்வளோ பிடிக்க முடியாது, சும்மா பாதி போடுறாங்க, அதான் ஸ்டைல். அதான் அந்த ரிச் பல்லில் பண்ணுறதுலாம். பாதி பிடிச்சிட்டு பாதி வச்சுருவாங்க. நிறைய பேர் எங்கள் ஆஃபீஸில் அப்போது ஒருத்தர் இருந்தார், எங்கள் சீனியர், 555 பிடிப்பார். அவ்வளோத்தையும் பிடிக்க முடியாதுல்ல, அதனால் பாதி கட் பண்ணிட்டு பாக்கெட்டில் போட்டுருப்பார், அந்த சிகரெட் பாக்கெட்லேயே போட்டதுக்கு அப்புறம் அது கண்டினியூ பண்ணார். அது மாதிரிலாம் இருந்தது. சரின்ட்டு எடுத்துகிட்டு இறங்கி வந்தாரான். அதாவது அந்த காரில் போகும்போது சொல்கிறான், எட்ரா வண்டியான்னு. இறங்கி போய் இறங்கி அவருடைய வளர்ச்சியை சொல்கிறார். சொல்லி அந்த ப்ரொடியூசரே மறந்து போயிட்டாரான். அது உண்மையிலே பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஏன் நம்மளை கூட யாருன்னா ஒருத்தர் சொல்லிட்டா அவங்க எதுக்கு நம்ம வளர்ந்து காமிக்கணுங்க. அதுதான் ஒரு இது எவ்வளோ, அதாவது தத்ரூபமாக இருக்குது. அவர் பேசுகிறது, ரஜினி பேசலாம் சில டைமில் ரொம்ப நேச்சுரலாக இருக்கும். அப்படியே கண்டினியூவாக பேசுவார். இந்த தயக்கம் கிடையாது. உண்மையாக அப்படியே நேச்சுரலாக பேசுவார். குடித்தேன், சாராயம் குடித்தேன், அப்படி பண்ணேன், இப்படி பண்ணேன், எல்லாமே செய்வார் ஜாலியாக. இது வந்து எப்படின்னா, அந்த காலத்தில் எம்ஜிஆர் பேசும்போது இந்த எஃபெக்ட் எனக்கு தெரியுது. எம்ஜிஆர் பேசும்போது கூட எம்ஜிஆர் படம் பார்த்தா இருக்கிற தெம்பு, ஒரு ஜாலி மைண்டு ரஜினி படத்தில் நமக்கு கிடைக்கும். அதுதான் ரொம்ப நல்லா இருந்தது. அதை பார்த்தேன். சில அதாவது இருக்கிற லைஃப்பில் இதை மாதிரி கொஞ்சம் ஜாலியாக டாப்பு நல்லது. சில பேர் இருக்காங்க பாருங்களேன், நம்ம வந்து என்னப்பா எப்படி இருக்கேன்னு கேளுங்களேன், அவன் என்ன பண்ணான், ஏதோ இருக்கேன், என்னவோ சாப்பிட்டேன், என்னவோ போ அப்படின்னா. அது மாதிரிக்கிட்ட நம்ம ரொம்ப உஷாராக இருக்கணுங்க. ஏன்னா அவங்க மைண்டையும் கெடுத்துன்னு நம்ம மைண்டை ஸ்பாயில் பண்ணுவாங்க. நம்ம ஆளுங்களாம் கொஞ்சம் தள்ளி வச்சுட்டு அவங்க என்னான்னு வச்சுக்கணும். இன்னொன்று அதே மாதிரி இந்த வாட்ஸ்அப்பில் என்ன கூட கேட்பாங்கன்னா, நீ டெய்லி எல்லாருக்குமே குட் மார்னிங் டெய்லி போடுறிய, ரிப்ளை நான் அனுப்பலையே, நீ கோச்சிக்க மாட்டேன்னாங்க. நான் ரிப்ளை கார்டெலாம் கிடையாதா, நான் வந்து எப்படியும் குறைஞ்சது பூக்க சொல்லுங்க, எனக்கு குரூப்லாம் இருக்குது 75 பேர்கிட்ட, குறைஞ்சது 75 பேர் அந்த லைன் ஆச்சு. கிட்டத்தட்ட ஒரு 10 நிமிஷம் 15 நிமிஷம் ஆகும் எல்லாருக்கும். ஏதோ ஒன்று குட் மார்னிங்னா சும்மா அந்த சாமி படம் குட் மார்னிங்லாம் கிடையாது. ஒரு வித்தியாசமாக ஒரு சினிமா பாட்டு ஏதோ ஒன்று அப்போது நடக்கிற லேட்டஸ்ட் இது அதெல்லாம் போட்டு அது நிறைய சில பேர் எனக்கு ரிப்ளே கொடுப்பாங்க, டே சூப்பர் ஆகுதுடா, சூப்பர் மச்சான் அப்படின்வாங்க. ஒவ்வொருத்தர் அந்த தம்ஸ்அப் பண்ணுவாங்க. அது ஒரு இதுதான். அது குட் மார்னிங் போகிறது எப்படின்னா, நம்ம நேரில் பேசிக்கணும். இப்போ நம்ம ஆஃபீஸ் போனால் எத்தனை பேருக்கு நம்ம விஷ் பண்ணுறோம், அவன் திருப்பி விஷ் பண்ணுறான், கொஞ்ச நேரம் பேசுவோம். இப்போ அந்த சான்ஸ் இல்லை. அதனால் இதுதான் நமக்கு ஒரே வழி. அதனால் குட் மார்னிங் சொல்கிறது தப்பே கிடையாது. ஃபோன் வந்தால் கூட அட்டன் பண்ணி பேசுங்க. சில பேர் பேசும்போதே ஒரு மாதிரி பேசுவாங்க, திடீர்னு நம்மளுக்கே தெரியும் ரொம்ப பிஸி மாதிரி காமிச்சிப்பாங்க. திடீர்னு நான் அப்புறம் பேசுகிறேன், இன்னொரு லைன் வருதுன்னாங்க. அது ஆட்கள்கிட்ட கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்து அவங்க தேவையில்லை அது மாதிரி. ஏன்னா அவங்க ரொம்ப பிஸின்மா நம்ம ஏன் அவங்கள டிஸ்டர்ப் பண்ணணும். அதை மாதிரி நம்ம பண்ணிக்கலாம், ஏதோ ஜாலியாக இருக்கலாம் அவ்வளோதான். அதே மாதிரி நிறையா பட்டிமன்றம்லாம் பாருங்கள் டைம் கிடைக்கும்போது. நிறைய ஜோக் இருக்குங்க. பட்டிமன்றம் பார்த்தாலே நம்ம டைம் பாஸ் ஆகும், நல்லாயிருக்கும். இப்போ டைம் நம்மளுக்கு இது தான், வேறு வழி கிடையாது. காலங்கத்தில் எழுந்துட்டு அதே மாதிரி நம்மளுக்கு ஒரே துணை செல்ஃபோன் தாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் வெளியே போவேன் வருவேன். டிவி நியூஸ்லாம் அவ்வளோ பிடிக்கிறதில்ல. ஏன்னா இப்போ நியூஸில் என்னென்னவோ பிடிக்காத நியூஸ்லாம் வருது. அரசியல் நம்மளுக்கு ஒத்தே வராது. அதனால் அதெல்லாம் அவாய்ட் பண்ணிட்டு நம்மளுக்கு தெரிஞ்சது வரைக்கும் பார்த்துக்கலாம். மீது நிறைய பேசணும்.
இப்போ 10 நிமிஷம் ஆயிடுச்சு பார்த்தீங்கன்னா, நான் அப்புறம் பேசுகிறேன். ஓகே, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.